பாகவத சேஷத்துவம், பாகவத கைங்கரியம் என்பது பரம புருஷார்த்தம். பகவத் சேஷத்துவம் பகவத் கைங்கரியமும் தான் புருஷார்த்தம் என்பதாக வேதங்களுடைய சாரமாக நாம் புரிந்து கொண்டிருக்க, ஸ்ரீ நம்மாழ்வார் அதை காட்டிலும் பாகவத சேஷத்துவம் மிகவும் உயர்ந்ததான புருஷார்த்தம் என்பதாக நமக்கு சொல்லிக் கொண்டு வருகிறார். அதிலே ஒன்னாக ஐஸ்வர்யத்தை காட்டிலும் கைவல்யத்தை காட்டிலும் பாகவத சேஷத்துவம் உயர்ந்தது அப்படின்னு சொல்லும் போது ஆமாம் வாஸ்தவம் என்பதாக கேட்டுக்கொண்டிருந்தோம். ஆனால் ஸ்ரீவைகுண்டத்திலே கிடைக்கக்கூடிய பகவத் அனுபவத்தை காட்டிலும் பாகவத சேஷத்துவம் உயர்ந்தது அப்படின்னா ஆச்சரியமாக இருந்தது. அடுத்ததாக ஸ்ரீவைகுண்டத்திலே இருக்கக்கூடிய பகவத் அனுபவத்தை காட்டிலும் இந்த லோகத்திலே இங்கே இப்பொழுது நமக்கு கிடைத்துக் கொண்டிருக்கிற பாகவத சேஷத்துவம் பாகவத கைங்கரியம் மிகவும் உயர்ந்தது. ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்கக்கூடிய பகவத் அனுபவத்தை காட்டிலும் இங்கே இருக்கக்கூடிய, அதாவது ஸ்ரீவைகுண்டத்திலே கிடைக்கிற பாகவத் அனுபவம் சொன்னா பரவாயில்ல, இந்த லோகத்துல நமக்கு கிடைச்சிட்டு இருக்கிற பாகவத் அனுபவம் இது ரொம்பவும் உயர்ந்தது அப்படின்னு சாதித்தார். அப்ப நமக்கு ஆழ்வார் அத்தியுக்தியா சொல்றாருன்னா, ஆழ்வார் அத்தியுக்தியா சொல்லல, சத்தியோக்தியா தான் சொல்ற அப்படின்னு அழகா வியாக்கியானம் சாதிக்கிறார். பிள்ளானும் வியாக்கியானம் சாதிக்கிறார். அந்த பிரகிருதி சம்பந்தத்தையும் மீறி நமக்கு பாகவத் அனுபவத்தை கொடுப்பதற்கு திருவாய்மொழி இருக்கிறது. திருவாய்மொழினா என்ன சாதாரணமா? நமக்கு இருக்கக்கூடிய சகல பிரதிபந்தங்களையும் போக்கி நம்மளுடைய பாபங்கள், நம்மளுடைய பாப நினைவுகள், நம்மளுடைய பாப கர்மங்கள் இது எல்லாவற்றையும் மீறி நமக்குள்ளே பகவத் சிந்தையை கொடுக்கக்கூடியது இந்த திருவாய், ஆழ்வாருடைய திருவாய்மொழிங்க. அது சத்தியம் அப்படிங்கிறது நமக்கே நன்னா தெரியும். இப்படியாக இந்த விஷயத்தை ஆழ்வார் அழகாக சொல்லிட்டு வர